மண்டைதீவு சுற்றுலா தளத்தின் அமைவில் அரச நிதியும் சொத்துக்களும் உயர் அதிகாரிகள் மூவரால் சூறையாடப்பட்டு அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் பிரதேச சபையால் இதற்காக விசேட குழு அமைத்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு குறித்த அதிகாரிகளிடமிருந்து இழக்கப்பட்ட நிதியை மீளப்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பேலனை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு கடந்த 21ஆம் தேதி தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது குறித்த எக்கோ டூரிசம் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் சபையில் பிரஸ்திக்கப்பு விவாதிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவிக்கையில் பேலனை பிரதேசத்தின் இளைஞர் யுவதிகளின் தொழில் வாய்ப்பை கருத்தில் கொண்டும் சுற்றுலாவிகளை கவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அத்திட்டத்திற்கான பொறிமுறை முறையானதாக கட்டமைக்கப்படவில்லை. வேலணை பிரதேச செயலகம் தனது திட்ட வரைவாக கொண்டு வந்த குறித்த திட்டத்தை அன்றைய மாவட்ட அரசு அதிபர் எமது பிரதேச சபையிடம் வற்புறுத்தியே கையளித்திருந்தார். ஆனாலும் அத்திட்டத்தை 2018ஆம் ஆண்டு எமது அன்றைய சபை குறித்த திட்டம் தொடர்பில் உள்ள குறைபாடுகள் மோசடிகள் தொடர்பில் வெளிக்கொணர்ந்தது மட்டுமல்லாது அன்றைய துறைசார் அமைச்சரது கவனத்துக்கும் கொண்டு சென்றதுடன் அவ்வமைச்சரால் விசாரணைக்கும் உத்தரவிட்டது. எனவே குறித்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வை எட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதுக்கு பயனாளிகள் செய்தவர்களிடமிருந்து அந்த பணங்கள் மீளப்பெற வேண்டும் என்றும், அடுத்தது இந்த சபையில இதையும் ஒரு நாள் முடியும் என்று சொன்னால் தீர்மானமாக்கிறேன் என்று சொன்னார். இந்த 7,70,00,000 ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது முன்னாள் பிரதேச செயலாளர் சுகுணாரதி, முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஐயா, அதற்கு பிறகு வந்த சோதிநாதன் சார். இவர்களுக்கு எதிராகவும் விசாரணை நடந்து உண்மையாவே இதில் வீணடிக்கப்பட்ட இந்த சொத்து பெறுமதியை இவர்களிடமிருந்து பெறுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறேன்.